ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். நாங்கள் இந்த தடவை சிங்கப்பூர்லேருந்து ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 2-3 வாரம் முன்னாடியே அமேசான்லேயும் மீஷோவிலையும் சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த தடவை நாங்கள் 2 வார லீவில் தான் ஊருக்கு போயிருந்தோம். அதனால் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோன்னா நம்ம ஊருக்கு போகிற டைமில் கரெக்டாக அந்த திங்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் நம்ம வாங்கின திங்ஸில் ஏதாவது பிடிக்கலைன்னா ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தாலும் இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஊரில் இருக்கிற டைம்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஒரு அம்மிக்கல் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதிக வெயிட் இல்லாமல் 5 கிலோ உள்ள தான் இருந்தது. இது பசங்க கேட்டிருந்தாங்க. கிளாஸில் உள்ள ட்ரிங்கிங் ஜார் தான் இது. இதில் ஒரு உட்டன் மூடியும் கிளாஸ்லேயே ஒரு ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. இந்த பார்சல் வந்த அன்னைக்கு நான் வீட்டில் இல்லை, ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிருந்தேன். நான் வந்து பார்க்கும்போது இந்த பாக்ஸ்குள்ளே இந்த 2 ஜார் மட்டும்தான் இருந்தது. பேக்கேஜ் எப்படி இருந்ததுன்னு கூட தெரியல. பசங்க எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்லாம் நம்ம ஃப்ளைட்டில் உடையாமல் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். சிங்கப்பூரில் இதில் ஒரு பாட்டிலோட விலை $7-8 வரைக்கும் போட்டிருக்காங்க. இது நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது 2 பாட்டிலுமே $300 தான். நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டவலில் கவர் பண்ணி சுற்றியும் செல்லோ டேப் ஒட்டி ஓரளவுக்கு சேஃப்டியாக பேக் பண்ணியாச்சு. இதை கேபின் லக்கேஜில் தான் வச்சுருந்தோம். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டத்தை எல்லாம் பபுள் ரேப்பில் கூட பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் கடைசி நாள் வரைக்கும் நான் ஏதோ அவசரத்தில் அதை வாங்க மறந்துட்டேன். ஒரு வழியாக உடையாமல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிளாஸில் உள்ள ஸ்ட்ராலாம் எப்படியும் நம்ம க்ளீன் பண்ணும்போது உடைய தான் செய்யும். கொஞ்ச நாளாவது இந்த பசங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதையும் ஒரு காட்டன் துணியில் சுற்றி கொஞ்சம் சேஃபாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஜார்லாம் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக தான் இருந்துச்சு. $300 2 ஜாருங்கிறது நல்ல ஒரு ஒர்த்து பையிங்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லாமும் மீஷோவிலேருந்து வந்தது. காட்டன் சாரீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். பியோர் காட்டன் கிடையாது, லினன் காட்டன் மெட்டீரியல் தான் இது. மீஷோவில் இது வரைக்கும் சாரீ ஆர்டர் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இதோட விலை $460 நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வாங்கியிருந்தேன். சில ப்ராடக்ட் எல்லாம் அமேசானில் வாங்குறதுக்கும் அதையே மீஷோவில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குவாலிட்டி எல்லாம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரேட்டு மட்டும் அமேசானில் உள்ளதை விட இங்கே மீஷோவில் சரி பாதி கம்மியாக கிடைக்கிது. இது காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஜிப்பர் பேகு. இது நெட்டில் இருக்குது, ரீயூசபிள் மெட்டீரியல் தான். நான் செக் பண்ணும்போது நிறைய பேர் ரிவ்யூ நல்லா போட்டிருந்தாங்க. இதோட விலை $110 தான். இதில் 12 பீஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் 1 கிலோ கெப்பாசிட்டி போட்டிருந்தது. இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வைக்கிற காய்கறிக்குமே கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணும்போது சில சமயம் அதில் குட்டி குட்டியாக சில கொசு மாதிரி பறக்கும். இந்த மாதிரி நெட் கவரில் போட்டு வைக்கும்போது காத்தோட்டமாகவும் இருக்கும், பூச்சியும் வராது. ஒரு பையில் 1 கிலோவுக்கு மேலேயே தக்காளியும் வைக்க முடிஞ்சுது. ரீயூசபிள்ங்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல குவாலிட்டி மெட்டீரியலாக தான் இருந்தது. $110 12 பீஸுங்கிறது உண்மையாகவே நல்ல ஒர்த்து தான். அடுத்து இது வந்து உட்டன் டேபிள் மேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு பாக்ஸில் 6 பீஸ் இருந்தது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் தின்னாக தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, குவாலிட்டி வைஸ் ஓகே தான். இதுவுமே மீஷோவில் எல்லாருமே நல்ல ரிவ்யூ போட்டிருந்தாங்க. விலையும் ரொம்ப கம்மி, மொத்தமும் $180 தான். அடுத்து இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நான் ஊருக்கு போனதும் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. இதை வாங்குறத விட டேமேஜ் ஆகாதபடி எடுத்துகிட்டு போகணும், அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து இரும்பில் செஞ்ச ஒரு பிளேட்டு ஸ்டாண்டு, அப்படி இல்லைன்னா டிஷ்ஷு ஸ்டாண்டு, எது வேணாலும் சொல்லலாம். கேப்ஷனில் லிட் ஹோல்டர்னும் போட்டிருக்கு. நான் மெயினாக இதை வாங்கினதுக்கான ரீசன் என்னென்னா சாப்பிங் போர்டெல்லாம் வைக்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி உட்டன் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வாஷ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சாலும் அதோட அடிப்பக்கம் எல்லாம் கொஞ்சம் நல்லா கருத்து போயிடும். போர்டு ஃபுல்லாக ஈரம் காயாமல் இருக்கிறது தான் அதுக்கு காரணம். நான் கூட இது குவாலிட்டி எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மெட்டீரியல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தமாக நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இதோட ரேட்டும் கூட வெறும் $250 தான். இந்த மாதிரி உட்டன் போர்டு, சப்பாத்தி கட்டை, அப்புறம் இரும்பு தோசைக்கல்லாம் கூட வைக்கிற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஒரு பீஸ் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை நான் மெயின் லக்கேஜில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எதுவும் டேமேஜ் ஆகலை. போர்டெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாண்டில் வைக்கும்போது தரையில் படாமல் இருக்கிறதுனால அதில் உள்ள ஈரம்லாம் காஞ்சிரும். இந்த ஒரு ஸ்டாண்டு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிறது வந்து இந்த மாதிரி கிளாஸ் லிட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். நாங்கள் இந்த தடவை ஊருக்கு போனப்போ புயல் மழைன்னு இருந்ததுனால இந்த மாதிரியான ஆன்லைன் டெலிவரி எல்லாமே ரொம்ப டிலேயாக தான் வந்துச்சு.
இதுவும் நாங்கள் கிளம்புறதுக்கு 2 நாள் இருக்கும்போது தான் டெலிவரி பண்ணாங்க. இல்லைன்னா இன்னொரு பீஸ் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து நமக்கு எப்போவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், ஸ்பேசியஸாகவும் இருக்கும். இது வந்து நான் அமேசானில் வாங்கின ஒரு ஹோம் ஸ்லிப்பர். வெளியில் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கால் வலி இல்லாமல் இருக்கும். நாம் வீட்டில் இருக்கிறோன்னு பேர் தான், ஆனால் கிச்சனுக்கும் வீட்டில் இருக்கிற மற்ற இடங்களுக்கும் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மீஷோவிலையும் ஒரு ஜோடி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருந்தது. இப்போது ஒரு 2-3 வருஷமாக தான் நான் இந்த மாதிரி ஸ்லிப்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கும்போது கால்வலி கொஞ்சம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். இதுவும் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. போன தடவை அமேசானில் வாங்கின அந்த செருப்பு நான் 1.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி டைப்லையும் ஒரு ஜோடி வாங்கியிருந்தேன். இது நம்பவே முடியல, ரொம்ப கம்மியான விலை தான், ஆனால் பெஸ்ட் குவாலிட்டி. ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு நல்ல ரிவ்யூ போட்டிருந்தாங்க. சும்மா ஆர்டர் பண்ணி பார்க்கலாமேன்னு தான் பண்ணினேன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அமேசானில் சில ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது அமேசானில் ரெனிங்கிற பிராண்டோடது. இதில் உள்ள எல்லா ப்ளவுஸுமே நல்ல காட்டன் மெட்டீரியலாக இருக்கும். இந்த ப்ளவுஸை நான் 2 தடவை போல் வாஷ் பண்ணிட்டேன், கலர் எதுவும் ஷேட் ஆகலை. இந்த ஒரு ப்ளவுஸை இதில் உள்ள எல்லா கலர் சாரிக்கும் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் அமேசானில் வாங்கினது தான். கோல்டன் கலரில் போட் நெக் டைப். இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஷைனியாக தெரியும், ஆனால் துணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸோட விலை 715 ரூபா. இந்த கலர் கூட நிறைய சாரீஸ்க்கு மேட்சிங்காக இருக்கும், அதனால தான் இதில் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இதுவும் அமேசானில் வாங்கின ஒரு ப்ளவுஸ் தான். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஒரு க்ளோஸ்டு டைப்பில் முன்னாடி மட்டும் வீனக்கு வரும். இந்த துணி வந்து ஒரு சாஃப்டான சில்க் மெட்டீரியலில் இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ளவுஸ் இது. இது பட்டு சாரீஸ்க்கெல்லாம் கூட நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். எல்லா ப்ளவுஸுக்குமே ஸ்டிச்சிங் எல்லாம் ரொம்ப ஃபைனாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ரெனி பிராண்டில் உள்ள ஒரு காட்டன் ப்ளவுஸ் தான். இது வந்து நூல்லையே அழகாக எம்ப்ராய்டர் பண்ணியிருந்தாங்க. பேக் சைடும் அப்புறம் கையிலையும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வருது. இந்த ப்ளவுஸோட துணி ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியலில் நல்லா சாஃப்டாக இருந்தது. எல்லா ப்ளவுஸ்லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்டிச்சிங் தான். ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அமேசான்லேருந்து வாங்கினது இந்த ஒரு ப்ளவுஸ் தான். இந்த ஒரு ஸ்டூடியோ ஸ்ரிங்கார் கிளாத்திங் கம்பெனியும் ரொம்ப நல்லாயிருக்கும். போட் நெக்கில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்போவுமே ரன்னிங் ப்ளவுஸ் வர சில காட்டன் சாரீஸ்க்கெல்லாம் அந்த ஒரு ப்ளவுஸ் தைக்காமல் இந்த மாதிரி தனியாக ப்ளவுஸ் எடுத்து போடும்போது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், ட்ரெண்டியாகவும் இருக்கும். இந்த ப்ளவுஸ் எல்லாமும் சிங்கப்பூரில் இருக்கிற எங்களோட நெய்பர், என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்களுக்காக வாங்கினது. அவங்களோட நேட்டிவ் மலேசியா. அவங்க என்னோடய ப்ளவுஸ் பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கும் சில ப்ளவுசஸ் எல்லாம் மீஷோ அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் அவங்களோட ஒரு பட்டு சாரிக்காக வாங்கினது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது இதில் உள்ள டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டோன் ஒர்க்காக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா ஃபுல்லாகவே எம்ப்ராய்டர் தான் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. நெக் டிசைன் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ப்ளவுசஸ் எல்லாம் எலாஸ்டிக் டைப்பில் உள்ளது, நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அந்த மாதிரியும் சிலது கேட்டிருந்தாங்க, அதனால் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே மீஷோவில் வாங்கினது தான். இது அமேசானில் வாங்கினது. இந்த மாதிரி பிளெயின் கோல்டன் கலரில் ஒரு ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க, அதனால் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லா ப்ளவுஸுமே மோஸ்ட்லி லைனிங்கோடு தான் வரும். அவங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக அல்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் ஸ்டிச்சிங் எல்லாமும் இருந்துச்சு. சில ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணும்போதே ஆப்ஷனில் கேட்டிருப்பாங்க அல்டரபிள், நான் அல்டரபிள் அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து அல்டரபிளை சூஸ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சிங்கோடு வருது. இதெல்லாம் ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலில் உள்ள சில ப்ளவுசஸ் எல்லாமே அவங்களுக்காக வாங்கினது தான். இந்த ஒரு காட்டன் ப்ளவுஸ் வந்து மீஷோலேயும் இருக்குது, அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது சாஃப்டான பியோர் காட்டன் மெட்டீரியலில் வருது. இந்த ப்ளவுஸை பிளாக் கலர் சாரீ இல்லைன்னா மெரூன் கலர் சாரீக்கெல்லாம் போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க கேட்டதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸ் எல்லாம் 1-2 சைஸ் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்குறது தான் நல்லது. இதெல்லாம் அல்டரபிள்ங்கிற ஆப்ஷனில் வாங்கினது தான். அதிலெல்லாம் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க.
சின்னதாக இருந்தால் கூட நம்ம இதை பிரித்து விட்டுக்கலாம். இது ஒரு அழகான மாம்பழ கலரில் உள்ள ஒரு காட்டன் ப்ளவுஸ். இது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு அழகான டிசைனோட சூப்பராக இருந்துச்சு. இதுவும் மீஷோவில் வாங்கினது தான். இதே மாடலில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நிறைய கலர்ஸ் ப்ளவுசஸும் இருக்குது. இந்த ப்ளவுசஸ் எல்லாமும் நான் அவங்களுக்காக வாங்கினது. இது எல்லாமும் தான் இந்த தடவை நான் ஊரில் இருக்கும்போது அமேசான்லேயும் மீஷோவிலையும் பர்ச்சேஸ் பண்ணது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.